மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். மஞ்சள் சட்டையோட வந்திருக்கேன். மஞ்சள் தானே, எனக்கு அப்படிதான் தோணுது. ஈரோட பத்தி பேசுறோம், மஞ்சள் சட்டை போடாமலா வர முடியும்? அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தாவேக்காலாம். விஜய் கிட்டத்தட்ட 82 நாட்கள் கழித்து ஈரோட்ல மீட்டிங் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு. நேற்றைய காணொலியில செங்கோட்டையனுக்கு விஜய் வைத்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாஸ் பண்ணிட்டாரா, என்ன நடந்தது, ஸ்கோர் பண்ணிட்டாரா செங்கோட்டையன்? அதே நேரத்தில் விஜய்க்கும் சில பல கணக்குகள் இருக்கு, அதெல்லாம் இதுல அறுவடை செய்து விட்டாரா, அவருடைய ரூட்டு கிளியரா? இன்னொரு பக்கம் ஸ்டாலின், எடப்பாடி இவங்கெல்லாம் இந்த ஈரோடு மீட்டிங்கை எப்படி பார்க்குறாங்க? விஜய் பேசுனதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? அவங்களுடைய அடுத்த கட்ட பயணங்கிறது எப்படி இருக்கும்? பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 82 நாட்களுக்கு பிறகு கரூர் டு ஈரோடு ஸ்கோர் செய்தாரா விஜய்? 10 பாயிண்ட்ஸ். கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 82 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்ல ஓப்பன் மைதானத்துல அந்த முக்கியமான மீட்டிங்ல பேசியிருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க. சரி, இந்த மீட்டிங்ல வழக்கம் போலவே ஆளும் திமுக அட்டாக் அரசியல் தூக்கலாக இருந்தது. அதே போல வழக்கம் போலவே ஆளும் திமுக அட்டாக் மட்டுமே சீரியஸாக, சிவியராக, ஹார்ஸாக இருந்ததுங்க. ரெண்டாவது, வழக்கத்தை தாண்டி கிட்டத்தட்ட 25 நிமிடத்துக்கு மேல இந்த மீட்டிங்ல உரையாற்றினாரு திரு விஜய்ங்க. மூன்றாவது, இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில இருந்ததுங்க. பொதுவா அதிக நேரம் அவர் பேச மாட்டேங்கிறாரு, ஒரு 7-8 நிமிஷத்துல முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வெறும் சினிமா டைலாக்ஸு, பஞ்சு வசனங்கள் மட்டும்தான் அவருடைய ஸ்பீச்சில் இருக்கு, சொன்ன டைமுக்கு வர மாட்டேங்கிறாரு, இப்படி பல விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில நான் எவ்வளோ நேரம் பேசினா என்ன, அதுல விஷயத்தோட தான் நாங்கள் பேசுறோம் அப்படின்னு இந்த இடத்துல பதில் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவை ஏன் அட்டாக் பண்ணல, பாஜகவை ஏன் அட்டாக் பண்ணல அப்படின்னு வரக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி களத்திலேயே இல்லாதவர்களுக்கு நாங்கள் பதில் சொன்னோம் இல்லை அப்படின்னு ஷார்ட்டா அதை முடிச்சுட்டு போயிட்டாருங்க. அப்புறம் சிஎம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவரே சினிமா டைலாக் தானே இப்ப பேசுறாரு. சமீபத்துல ஒரு கூட்டத்துல என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பேசினாரு, அது என்ன அப்படின்னு அட்டாக் பண்ணியிருந்தாரு. நான் மட்டும் பேசல, நீங்களும் பேசுனீங்க அப்படின்னு இதுல கோடிட்டு காட்டியிருக்காரு. இதற்கடுத்து இந்த முறையும் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆர் அவர்களை துணைக்கு எடுத்துக்கிட்டாருங்க, அவரை கூப்பிட்டுக்கிட்டாரு. அதோட கூடுதலாக மற்றொரு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இந்த முறை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாருங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா மேடம் அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு. அவங்க சொல்லியிருக்காங்க, அப்பெல்லாம் நான் பெருசா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சேன், ஆனா இப்ப கரெக்ட்னு தோணுது, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அட்டாக் பண்ணாரு. அதே நேரத்துல அடுக்கு மொழியில ஆனா நாங்க தாவேக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னு அந்த ரைமிங் தவறாம பேசியிருந்தாரு. அப்புறம் சரியான நேரத்துக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாரியே மீட்டிங்கை முடிச்சு எந்த விதமான ஒரு பெரிய அசம்பாவிதங்கள்லாம் இல்லாம, கரூர் போல துயரங்கள் இல்லாம பார்த்துக்கிட்டாரு. இதுலயும் கூட வரத்துக்கு முன்னாடியே சிலர் அந்த சாலையோரங்கள்ல அந்த வாகனங்கள் பின்னாடிலாம் தாவேக்காவுடைய தொண்டர்கள் வந்தாங்க. உடனடியாக காவல்துறையினரும் கட்டுப்படுத்தினாங்க. தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள் அவங்களும் தனியா ஒரு பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களும் ஒழுங்குபடுத்தினாங்க. இதுல இந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறப்பவே நீங்க அந்த பாத்தீங்கன்னா, தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் டக்குன்னு போஸ்ட் மேல ஏறிட்டாரு, ஏறி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாரு, இப்படி ஃப்ளையிங் கிஸ். இங்க பாருங்க தம்பி, நீங்க கீழே இறங்கினா மட்டும்தான் நான் பேசுவேன், நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை கீழே இறக்குனாருங்க. அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சது. கவனமா இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் இதுவும் வழக்கம் போலதாங்க, எந்த மண்ணுக்கு போறாரோ அங்க இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை கோடிட்டு பேசுறது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னோமே, மஞ்சள் மகிமை நிறைந்த ஒரு மாவட்டம் ஈரோடு அப்படின்னு சொன்னதாகட்டும், இன்னொரு பக்கம் இந்த மண்ணுக்காக இங்க அந்த டேம் கட்டுவதற்காக விவசாயத்துக்காக உதவிய காளிங்கராயர் அவர்கள், அப்புறம் தந்தை பெரியார் அவர்கள், இவங்களுடைய சிறப்புகள் எல்லாவற்றையுமே கோடிட்டு காட்டி பேசினாரு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடங்கி சமூக நீதி உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் விதை போட்டவர், அநீதிக்கு எதிரான கடப்பாறை அப்படிலாம் பெரியார் பெருமிதம் தூக்கலாகவே இந்த மீட்டிங்லயும் வெளிப்பட்டதுங்க விஜய் கிட்ட. இதற்கடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசாங்கம். இப்ப வாக்குறுதிகளுக்காகவே ஒரு 12 பேர் குழுவை திமுகல உருவாக்கி இருக்காங்க.
நேற்றைக்கு தான் டிசம்பர் 17ஆம் தேதி. இன்றைக்கு 18ஆம் தேதி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசாங்கம் அப்படின்னு அந்த பட்டியல எடுத்து வாசிச்சாரு. அத்திக்கடவு, அவிநாசி அந்த திட்டம், இன்னும் பல விஷயங்கள கோடிட்டு காட்டி எதையுமே செய்யாத ஒரு திமுக அரசாங்கமாக இருக்கு அப்படின்னு அட்டாக் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இந்த மீட்டிங்லயுமே அதிக அளவுல அந்த சினிமா டயலாக்ஸ், பஞ்ச் வசனங்கள்லாம் இருந்தது. திமுக அட்டாக்க பார்த்தோம்னா, மண்டையில இருக்கக்கூடிய கொண்டைய மறந்துட்டீங்களே அப்படிங்கிறதாகட்டும், இல்ல வாயிலேயே வடை சுடுறீங்க அப்படிங்கிறதாகட்டும், அந்த பாணிய விஜய் கொஞ்சம் கூட மாத்திக்கலீங்க. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். அதே மாதிரிதான் இன்னொரு பாணியும் அவர் மாத்திக்கல. ஒரு இடத்துல கூட மருந்துக்கும் பாஜகன்னு அவர் பேரே சொல்லிங்க. பக்கத்து மாநிலம் பாஜக கூட்டணி ஆட்சி புதுவையில, அங்க போனப்பயே அவர் சொல்லல இது தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி செய்யறாங்க சொல்லுவாரா அப்படின்னு திமுக சைட்ல இருந்து நையாண்டியாக விமர்சிக்கிறாங்க. பாஜகன்னு மட்டும் சொல்ல கிடையாதுங்க. திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு இடத்துலயும் வரல, கரூருங்கிறது வர கிடையாது. அப்புறம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அது சம்பந்தமாகவும் வர கிடையாதுங்க. இன்னைக்கு நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய பெயரையே மாத்திட்டாங்க பாஜக அரசாங்கம். ஆனா அது சம்பந்தமா திரு அருண்ராஜ் அவர் மட்டும்தான் ஒரு லைன் பேசியிருந்தாரு. மற்றபடி விஜய் வாயே திறக்கலைங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய பெயரும் சொல்லல. அதாவது பாஜகவை எந்த இடத்துலயும் அட்டாக் பண்ணல. லைட்டா மைல்டா ஒரு லைன் அவங்க எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு மேலாக்க தூவிட்டு போன மாதிரி பேசிட்டு போனாரு. 25 நிமிடமோ திமுக அட்டாக், திமுக அட்டாக், திமுக அட்டாக், இது மட்டும்தான். ஊழல் பண்றாங்க, முறைகேடுகள் நிறைய இருக்கு, இயற்கையை அழிக்கிறாங்க, குறிப்பா மணல் கொள்ளை இங்க அதிகமா நடந்துட்டு இருக்கு, ஈரோட்டுடைய மகிமைன்னு சொன்னா செம்மண் பறிபோகக்கூடிய ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, இதற்கான மாற்றுங்கிறது நாங்க தாவேக்காதான் அப்படின்னு இந்த கூட்டத்திலும் 82 நாட்கள் கழித்தும் இதையே தான் பதிவு செஞ்சாரு திரு விஜய்ங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய பலமான பெண்கள் வாக்குகள் அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் பெருசா இருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சாரு. விஜயுடைய இந்த ஸ்பீச் நம்ம டீகோட் பண்ணோம்னா ஜெயலலிதா அவர்களுடைய பாணி அதிக அளவுல வெளிப்பட்டது. செய்வீர்களா, சொன்னார்களே செய்தார்களா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டு கொஞ்சம் மியூட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஆடியன்ஸை தன்னுடைய பேச்சுக்கு பின்னாடி செய்யல திமுக அரசாங்கம், நாம தாவேக்கா வந்தா செய்வோம் அப்படின்னு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியே தன்னுடைய பேச்சு பாணியும் அமைச்சிருக்காரு விஜய்ங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மேற்கு மண்டலத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க. அதிமுகவுடைய வலுவான கோட்டை திரு செங்கோட்டையன் அவருமே அதிமுகவில் அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோடு முரண்பட்டு இங்க வெளியில வந்து தாவேக்காவில் சேர்ந்திருக்காரு. ஸோ அது சம்பந்தமா தூக்கல ஏதாவது விஷயங்கள் இருக்கும், ஏடிஎம்கே அட்டாக்கும் இருக்கும். ஏன்னா அவங்க கோட்டையில போய் அங்க கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் அங்க 5 தொகுதிகளை அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அங்க ஏதாவது அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படின்லாம் இல்ல. என் ரூட்டுங்கிறது ஒன்லி டிஎம்கே அட்டாக் மட்டும்தான். அந்த ரூட்டை கிளியர் பண்ணி கொண்டு போய் என்னை கரை சேர்த்தணும். அதுக்கு தான் செங்கோட்டையன் அவர்கள் போன்ற அரசியல் அனுபவத்தை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மீட்டிங்லயும் ஓப்பனாக அதை போட்டு காட்டியிருக்காரு விஜய்ங்க. அந்த வகையில எங்க தலைவர் என்ன விரும்புறாரோ அதை நாங்க கரெக்டாவே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவரும் அதை சூப்பராகவே செஞ்சுட்டாரு. அதாவது அவருடைய ஸ்பீச்லையும் ஏடிஎம்கே அட்டாக்கு கொஞ்சம் கூட வெளிப்பட கிடையாது. அப்புறம் இந்த மீட்டிங்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வெளிப்பட்டது தாவேக்காவில். என்னன்னா, இதுக்கு முன்னாடி வர எந்த மேடையிலையும் விஜய் அவரு மாவட்ட செயலாளர்களை அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை மேடை ஏத்துனதே இல்லைங்க. பொதுவா ஒரு மாவட்டத்துக்கு போறப்ப அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை அந்த கட்சியுடைய தலைவர் பக்கத்துல வச்சுட்டு பேசினாதான் தலைவருடைய குட் புக்ல இருக்கிறவரு. ஏன்னா இந்த மாவட்டத்துடைய முகம்ங்கிறது அந்த மாவட்ட செயலாளர் தான். அவர் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர் சொல்றதையும் கேட்டு நடப்பாங்க. ஆனா விஜய் அதை ஃபாலோவே பண்ணல. விஜய் அவரு நேர்ல வந்தாலும் இல்ல வீடியோ வெளியிட்டாலும் விஜய் எல்லோருக்குமே தெரியும். ஆனா கடைசி நேரத்துல 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்லயும் போய் விஜயா பேச போறாரு. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தானே இப்ப ஆர்கனைஸ் பண்ணுவாரு. இது அவங்க தவற விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு நெகட்டிவாகவும் இருந்தது. ஆனா திரு செங்கோட்டையன் அவருடைய வருகைக்கு பிறகு அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரூட் போட்ட மாதிரி கரெக்டா இந்த ஈரோடு மீட்டிங்ல மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு, இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் அவரு செங்கோல் கொடுக்குறாரு. அதை வாங்குறப்ப கூட கட்சிக்காரரையும் வச்சுக்கிட்டு விஜய் வாங்கினாரு. இது எல்லாமே
இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருந்ததுங்க அப்படிங்கிறாங்க இந்த கூட்டத்துல பங்கெடுத்த தாவேக்காவுடைய தொண்டர்கள்ங்க. ஈரோடு மீட்டிங் ஸ்கோர் செய்தாரா செங்கோட்டையன், பாஸ் ஆனாரா விஜய்? ஈரோடு மீட்டிங் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திரு விஜய்க்கும் திரு KA செங்கோட்டையன் 2 பேருக்குமே மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிமுகவுல இருந்து இங்க வந்து சேர்ந்த பிறகு அவர் முன்னெடுக்கின்ற KS முன்னெடுக்கின்ற ஒரு முக்கியமான மீட்டிங். அதே போல கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு பங்கெடுக்கிறாரு விஜய். ஸோ 2 பேருமே இதை ரொம்ப கவனமா பார்த்தாங்க. அட்லாஸ்ட் இந்த மீட்டிங்ல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல கூட்டத்தோடு பிரம்மாண்டமாக இந்த மீட்டிங்கை பிரச்சனை இல்லாமல் நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி 2 பேருக்குமே இருக்குங்க. அதே நேரத்துல செங்கோட்டையன் அவருடைய மனம் குளிர்ற மாதிரியும் சில விஷயங்களை இப்ப அண்ணன் செங்கோட்டையன் போலவே இன்னும் நிறைய பேர் இங்க தாவேக்காவுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்கட்சி தரப்புகளுக்கு ஓப்பனா சொல்லணும்னா அதிமுக தரப்புக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து பேசினாரு விஜய். செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அதற்கடுத்து பேரறிஞர் அண்ணா, MGR இவங்களெல்லாம் யாருமே உரிமை கொண்டாட முடியாது, நாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த அட்டாக்குமே அதிமுகவுக்கு தான். ஆனா திமுகவை மூச்சுக்கு 300 முறை திமுக முதலமைச்சர் சாரு அப்படின்லாம் அட்டாக் பண்ண மாதிரி அதிமுகவையோ இல்ல இந்த மாதிரியோ கூட பாஜகவையோ பண்ண கிடையாது. இதை தான் திமுகவுமே கையில் எடுத்துக்கிட்டு திமுக அட்டாக் மட்டும்தான் விஜயுடைய ஒற்றை அஜெண்டா, அதனால தான் நாங்க அவரை பாஜக B டீம் C டீம்னு சொல்றோம் அப்படின்னு அதை மேலும் கூர்த்திட்டி அந்த விமர்சனங்களை பரவலாக்குறாங்க. அதே நேரத்துல செங்கோட்டையன் அவருமே தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புல ஸ்கோர் பண்ணவும் தவறல. இந்த இடத்துல பிரம்மாண்டமாக கூட்டத்தை காட்டியிருக்காரு. இந்த ஈரோடு மாவட்டம், இந்த மேற்கு மண்டலத்துல எனக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் பிரிஞ்ச உடனே அவர் தொடர்ந்து இங்க வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம், கோபியில வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் தான் அப்படின்னு பரப்புரையை தீவிரப்படுத்தினாங்க எடப்பாடி அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர், அவங்களுடைய டீம். ஆனா அது இல்லை அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. நான் இந்த கோட்டையில கிங்கு தான், நான் யாருக்காக வேலை பார்க்குறேனோ அவங்களுக்கான வலுவான தளத்தை இங்க என்னால உருவாக்கி தர முடியும் அப்படின்னு இந்த மீட்டிங்லயும் அவரு காமிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக இங்க ஈரோடு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா 5 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருக்கு, 3 தான் திமுக கைப்பற்றியிருக்காங்க. இந்த முறை கோபி தொகுதியிலையும் அமோகமாக வெற்றி பெறணும். அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய அந்த 5 தொகுதிகள்லையும் வலுவான வேட்டு வைக்கணும், தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதும் அவருடைய ஒரு ஹிடன் அஜெண்டாவா இருக்கு. இதுல தனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத எப்படி காட்டுறாருன்னா, ஏற்கனவே இங்க 2016 தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட 96,177 வாக்குகளை பெற்றிருக்காரு, சுமார் 47% வாக்குகள். அப்ப எதிர்த்து காங்கிரஸ் போட்டியிட்டது வித்தியாசம் பார்த்தோம்னா 11,223. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல் நேரத்துல கோபியில செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட 1,08,608 வாக்குகளை பெற்று இருக்காரு. 50.68%ங்க. வித்தியாசம் பார்த்தோம்னா 28,563. இது மட்டும் இல்லாம போன தேர்தலில் வாக்குப்பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்துல 77.07%ங்க. இந்த முறை வாக்குப்பதிவு அதிகமாகலாம், ஏன்னா இளம் பட்டாளங்கள் நிறைய அளவுல வாக்குப்பதிவு செய்ய வரலாம். இந்த வாக்குகள் எல்லாவற்றையும் வெற்றிகரமான வாக்குகளாக தாவேக்காவுக்கு மாற்றி கொடுக்கணும், இந்த ஒட்டுமொத்தமான மாவட்டத்தையும் கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே டார்கெட்டா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே தன்னுடைய ஒர்க் பிளானையும் இப்ப வகுக்க தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். அதே நேரத்துல அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கு, இவங்க டிஎம்கேவை அட்டாக் பண்றாங்க, அப்ப டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் தான் நமக்கான வாக்கு வங்கியும், நம்மளை அட்டாக் பண்ணல, இருந்தாலும் அந்த டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் தாவேக்கா பக்கம் போகாம நாம தற்காத்துக்கணும் அப்படின்னு அவங்க வியூகங்களை வகுக்க தொடங்கியிருக்காங்க. சீனியர்ஸ் கிட்டலாம் எப்படி மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு எடப்பாடி. இன்னொரு பக்கம் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது பொது பார்வையாளர்களால, அரசியல் விமர்சகர்களால. என்னன்னா இங்க மேற்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல அதிமுக இருந்தது. 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிராக மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, அப்படி இருந்துமே இந்த மேற்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட
ஒரு 38 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருக்கு. திமுகவால இங்க வெற்றி வாகை சூட முடியல. இந்த மாவட்டத்திலேயே 5 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருக்கு ஈரோட்ல. இதுல மொடக்குறிச்சியில 100 இலையில தான் பாஜக வெற்றி அடைஞ்சாலும் ஒரு தொகுதி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜகவும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அதிமுகவை பாஜகவை களத்திலேயே இல்லாத கட்சியை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது எஸ்கேபிசம் தான். அது இன்னொரு பக்கம் அதே பாஜக அதிமுகவுக்கு சப்போர்ட் செய்வதாகத்தான் இருக்கும். அவங்க அதை அறுவடை செஞ்சுக்க வாய்ப்புகள் அதிகம். களத்துல மக்கள் கிட்ட பயணிக்கிறப்ப எந்தெந்த ஏரியாக்கள்ல யார் வலுவாக இருக்காங்களோ அவங்களுடைய தவறுகளையும் அம்பலப்படுத்துறப்பதான் மக்களுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க மேல நம்பிக்கை ஏற்படும். அப்பதான் அனைத்து கட்சியில இருக்கக்கூடிய வாக்குகளையும் தங்களுடைய கட்சிக்கான வாக்குகளாக விஜயால மாற்ற முடியும். இந்த இடத்தில் தொடர்ந்து அவரு தவற விட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படியாகவே பயணித்தா அதிக வாக்குகளை பெற முடியும். ஆனா அது வெற்றிக்கான வாக்குகளாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். யோசிக்கணும் விஜய் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், அதை தாண்டி கரூர் போல மோசமான அந்த துயர சம்பவங்கள் ஈரோட்ல அரங்கேறலைங்க. இந்த திருப்தி விஜய்க்கு இருக்கு, தாவேகாவுக்கு இருக்கு. அதே போல கரூர் போல எந்த சம்பவங்களும் நடக்காதபடி முழுமையான பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனை இல்லாம இந்த கூட்டத்தை முடிச்சு கொடுத்திருக்காங்க காவல்துறை. அந்த மன நிம்மதி தமிழ்நாடு காவல்துறைக்கும் இருக்கு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கும் இருக்குங்க. அந்த வகையில கரூர்ல இறந்து போன அந்த அப்பாவி உயிர்களால இந்த பொறுப்புணர்வு 2 தரப்புக்கும் வந்திருக்கு. அவங்க இன்னைக்கு இருந்திருந்தா இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்வதாக இருக்கலாங்க. சரி, இந்த இடத்துல ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், ரஷ்யாவுடைய கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் சொன்னது நினைவுக்கு வருது. உலகத்துல வெல்ல முடியாத படைகளே இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறு உணர்த்துகிறது அப்படிங்கிறாரு. டிசம்பர் 18ஆம் தேதி அவருடைய இனிய பிறந்த நாளும் கூட. உண்மைதான், அது மக்களால் உருவாக்கப்பட்ட மக்கள் படையாக இருந்தா எந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய படையும் வீழ்த்தி விட முடியும். அப்ப மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படின்னா மக்களுடைய மொழியை பேசணும், மக்களுக்காக பேசணும். அப்படி பேசியவர்களை என்றைக்கும் மக்கள் கைவிட்டதில்லை. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.